ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா, பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டேயுமே ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க. அதாவது அதுக்கேற்ற மாதிரி நம்புகிற மாதிரி ஆதாரத்தையும் வந்து காமிக்கிறாங்க. இந்த எல்லா வேலையும் பண்ணது சந்திரகலா அப்படின்றத கார்த்தி வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுகிறாங்க. மயில்வாகனம் கேட்குறாங்க, என்னப்பா கார்த்தி இப்படி வந்து சொல்கிறாங்களே, மாமா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுப்பா, எனக்கு நல்லா தெரியும், மாமா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஏதோ சதி இருக்குங்க, மாமா கலச பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ சந்திரகலா தான் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சந்திரகலாவுக்கு செம்மையாக வேட்டு வச்சிருக்காரு நம்ம கார்த்தி. இப்போது நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி சந்திரகலா வந்து என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், சொன்னால் தானே தெரியும், அப்போ தானே இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாத சாமுண்டீஸ்வரி பதிலுக்கு எதனா ஒன்று பண்ணி மாமாவை கூட்டிகிட்டு வந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அக்கா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அக்கா என்னக்கா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொல்லு சந்திரா என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடக்குது, கலச பூஜை தானே, இல்லைக்கா பெரிய விஷயம் நடந்துட்டுருக்குது, நம்ம மாமா மேலே ஒருத்தி பழி போட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாமா வந்து மாமாக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து அங்கே சபையில் வந்து நிற்கிறாளா அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது உடனடியாக போய் நம்ம அங்கே போகலாம்க்கா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், பாரு வேற யாரோ ஒருத்தி வந்து ஊர் முன்னாடி இப்படி ஒரு தப்பை வந்து பண்ணியிருக்கா, நாளைக்கு எப்படிக்கா நம்ம குடும்பம் எல்லாருமே வந்து வெளியே தலை காட்ட முடியும், இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே நம்ம அங்கே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, சந்திரகலா கூட்டிகிட்டு வேகமாக வந்து காரில் வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து ஒரு பக்கம் உண்மை எப்படி நிரூபிக்க போகிறாருன்னா, இப்போ வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த கைரேகை இது வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கைரேகை இது வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸும் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே நம்ம கார்த்திக் வந்து இந்த மருது விஷயத்தில் ஒரு போலீஸ் இருப்பார், அவர்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணி, கார்த்தி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், கார்த்தி சார் நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, ஸோ அதனால் நம்ம அவர் சொல்கிறபடி கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கைரேகை இது வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சபையிலேயே வந்து சொல்கிறாங்க, அதாச்சு இதில் எந்தெந்த கைரேகை வந்து பதிவாயிருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லட்டும், அப்போ வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாரு. இப்போது வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கால் எடுத்து வந்து பேசுகிறாங்க. என்ன சந்திரா இங்கே என்னென்னவோ நடக்குது, ஏதோ ஒரு பொம்பளை வந்து, ஆமாங்க ஒரு பொம்பளை வந்து ராஜராஜன் வந்து தப்பானவன் என் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறானா அப்படின்ற மாதிரி சந்திரகலா ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அப்போது என்ன சந்திரா உனக்கு எப்படி தெரியும் இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொம்பளையை அமுச்சு வச்சதே நான் தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாரு நம்மளோட சிவனாண்டி. அப்போ ஆமாங்க நீங்கள் நடத்த வேண்டிய அந்த பூஜையை வந்து அந்த ராஜராஜன் நடத்த விட்டுருவான், நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன், எங்கள் அக்கா அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் கடைசியில் எங்கள் அக்கா காலவாரி விட்டுட்டா, கடைசியில் அந்த ராஜராஜன் எங்கள் மாமாவை அமுச்சு வச்சுட்டா, நீங்கள் நடத்தி நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு நினச்சதை அவன் நடத்த விட்டுருவேனா, அதனால தான் ஒரு பொய்யான ஒரு இதுவை வந்து நான் வந்து ஒரு வேளை பழியை போட்டு இப்படி வந்து நடக்க வச்சா இந்த கலச பூஜை நிற்கும்னு சொல்லிட்டு தான் இந்த தகராறை வந்து நான் தான் பண்ண வச்சேன், அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூப்பர் சந்திரா, கண்டிப்பாக வந்து கலச பூஜை நிற்கணும், அதுதான் எனக்கும் ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கவலையே படாதீங்க, இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட வேறு இந்த விஷயத்த சொல்லிட்டேன், அதனால் நானும் அவளும் கிளம்பி அங்கே தான் வந்துட்டுருக்கோம், இன்னும் பிரச்சனை பண்ணுறதுக்கு இன்னும் அந்த கலச பூஜை நிற்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதோட வந்து பார்த்திங்கன்னா, சரி சந்திரா நீ வா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், எப்படியாவது இந்த கலச பூஜையை நிப்பாட்டி நீங்கள் தாங்க இந்த கலச பூஜையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க. யார்கிட்டனா சிவனாண்டி கிட்ட. சிவனாண்டியும் சரி சந்திரா அதுபடி நடந்தால் சந்தோஷம்தான் சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இறங்குறாங்க. கார்த்தி வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து போலீஸ்கிட்ட சொன்னதும் 3 கைரேகை வந்து மாட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி முன்கூட்டியே எல்லோரும் முன்னாடி வந்து சொல்கிறாரு, 3 கைரேகை இருக்குன்னா, ஒன்று சந்திரகலா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணோட கைரேகை இப்போ வந்திருக்கு. இந்த கைரேகையில் வந்து
இந்த பொண்ணு இது வந்து இப்போ கைக்கு மாட்டிருக்கு, சந்திரகலா தான் இப்போ வந்து இந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது ஊர் மக்கள் முன்னாடி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து என்னங்க நடக்குதுங்க, கார்த்தி என்ன இதெல்லாம், மாமா கலச பூஜை அமுச்சு வைக்கிற நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ கேட்ட, என்னவோ தேவையில்லாமல் என்னென்னவோ பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும், யார் இவ எதுக்கு என்னோட நகையை கையில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்கள் புருஷன் ராஜராஜனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி பலார்னு ஒன்று அரைஞ்சி, யாரை பற்றி தப்பாக பேசுகிற, என்னோடய புருஷனை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றையும் சொல்ல வேணாம், நீ ஏதோ வந்து நகையை வந்து திருடி வச்சுக்கிட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்காகம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து நகை திருடணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி நான் நகையை திருட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்தி வந்து நிரூபிச்சிருக்காரு, இந்த மாதிரி சந்திரகலா தான் இந்த தப்பை பண்ணுது. அது மட்டும் இல்லாத கைரேகையில் வந்து பார்த்திங்கன்னா 3 கைரேகை தான் வந்து பதிவாயிருக்கு. இவங்க கைரேகை வந்து ராஜராஜன் கைரேகை, அதில் சுத்தமாக வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து ராஜராஜன் வந்து அந்த நகையை வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது, அந்த லேடி வந்து உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க தாங்க காசு கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போது நம்மளோட சரியான ஆப்பு வந்துருச்சுன்னே சொல்லலாம். நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லா உண்மையும் அதுவும் சபையில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மளோட கார்த்தி வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து கைரேகையை வச்சு வந்து நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட ராஜராஜனோட கைரேகை இல்லை, நம்மளோட சந்திரகலா தான் இந்த வேலையை பார்த்து நகையை திருடி எடுத்து இந்த மாதிரி மாமா மேலே ஒரு தப்பான பழி போட்டிருக்கான்னு இதை பண்ணது தெரிஞ்சதும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, சந்திரகலாவை பலார்னு வந்து அரைகிறாங்க. அரைஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி ஒரு வேலையை நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சந்திரகலா திருன்னு முழிக்கும் போது, என்னதான் இருந்தாலும் மாமா மேலே இப்படி ஒரு பழி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்பயும் சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைக்கா எனக்கு வந்து பகையை வந்து நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாது, அதனால தான் எனக்கு மனசு கேட்கல, இந்த கலச பூஜையை மாமா பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு பழி போட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரகலா சொல்லும் போது சிவனாண்டி வந்து, இப்பயுமே அந்த கார்த்தி ஜெயிச்சிட்டானே, எப்படியோ ஒன்று அவன் இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு சந்திரகலாவை அரைஞ்சதுக்கப்புறம், வாயமூடு, என்னதான் இருந்தாலும் என் புருஷன் மேலே பழி போட்டிருக்க, எனக்கு புருஷன் மட்டும் இல்லை உனக்கு மாமா தானே, இவர் மேலே ஒரு குடும்பத்து மேலே இவ்வளோ பெரிய ஆள் மேலே நீ இப்படி பழியை போட்டினா ஊர் முன்னாடி எவ்வளோ பேர் நம்மளை காரி துப்புவாங்க, அது மட்டும் இல்லை இவங்க முன்னாடிலாம் நம்ம கண்ணு முழிச்சு பார்க்க முடியுமா முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலாவுக்கு தான் இப்போது ஊர் முன்னாடி அசிங்கமாக வந்து போச்சு. நம்மளோட கார்த்தி வந்து இங்கே பாருங்கள், கலச பூஜையை மாமா பண்ணக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துக்கோசம் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாத இவங்க நகையை காமிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த நகையை வந்து நீங்கள் தான் எடுத்து கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் இருக்க யாருமே இந்த வேலையை பண்ண மாட்டாங்க உங்களை தவிர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி, சித்தி நீங்கள் ஏன் சித்தி இப்படிலாம் பண்ணுறீங்க, அப்பா மேலே இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டிருக்கீங்க, அம்மா இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கதே தப்புமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம சந்திரகலா வசமாக வந்து மாட்டிட்டாங்க. இனிமேல் சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை சொல்கிறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றது தெரியல. அப்போது கார்த்தி சொல்கிறாரு, நான் தான் சொன்னேனே அத்தை, எப்பயுமே உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் நம்புறதா உங்களோட பெரிய முட்டாள்தனம்ன்ட்டு, அது இப்போ சரியாக போச்சு பார்த்தீங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போது இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு பழியை வந்து மாமா மேலேயே வந்து புகுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ நம்ம கார்த்தி வந்து சொல்லும் போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி வாயை வந்து திறக்கல. ஏன்னா அந்த நிமிஷம் வந்து சந்திரகலா பண்ண வேலையால் சாமுண்டீஸ்வரியால் பதில் பேசவே முடியல. இப்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரகலா வந்து பற்றி தெரிஞ்சிருக்குது. ஆனால் கூட சந்திரகலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து இந்த மாதிரி என்னை தப்பாக எடுத்துக்காதக்கா, இந்த ஊர் மக்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து அந்த குடும்பத்துக்கோசம், அதாவது அந்த ராஜராஜன் குடும்பத்துக்கோசம் நம்ம அம்மா வந்து இறந்துட்டாங்க, அந்த பகைக்கோசம் தான் இந்த கலச பூஜை நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், மாமாவை தப்பாக வந்து காமிக்கிறதுக்கோசம் நான் இப்பெல்லாம் பண்ணலன்னு வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி திருப்பும் ஏற்றுப்பாங்களா இல்லை என்னன்றது தெரியல. இப்போதைக்கு கார்த்தி இப்படி தான் நிரூபிச்சிருக்காரு, நம்மளோட ராஜராஜன் உண்மையானவர், இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து அந்த லேடியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அந்த லேடி வந்து இவங்க சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் காசு வாங்கிட்டு நீ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மேலேயும் கேஸ் கொடுத்து சந்திரகலாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடுறாங்க. நம்மளோட சிவனாண்டி தான் வந்து சந்திரகலா வந்து வெளியே எடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.